நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜரத்னம் ஸ்டேடியம். இங்கே வந்து என்னென்னா ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அதாவது ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம அடுத்தது என்னென்னா இங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணி மாண்டியத் ரோடு தான் போக போகிறோம். மாண்டியத் ரோட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது தான் கவர்மெண்ட் மியூசியம். இங்கே மாண்டியத் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் தான். இங்கே வந்து மெயினாக வந்து என்ன ரெட் கிராஸ் இருக்குது, நிறையா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதாவது மணி எக்ஸ்சேஞ்ச், பேங்க்ஸ், டேப் ரூம், அதாவது என்ன தமிழ்நாடு அரசு பட்டு மற்றும் பருத்தி கைத்தறி ஆடையம் இருக்குது. அம்பாஸ்டர் பல்லவா, வெஸ்டின் பார்க். இந்த ரோட்லேயே மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் கடை இருக்குது. அதாவது அந்த காலத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸ் அல்சா மால். அடுத்து நம்ம பார்க்குறது அல்சா மால். இங்கே தான் வந்து பிரெட் ஆம்லெட் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம க்ரௌடு இருக்கும். இதில் 5 கடை இருக்குது, 5 கடையிலையுமே ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது தான் வந்து கவர்மெண்ட் மியூசியம். இந்த எக்ஸிபிஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதாவது எக்மோர்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மியூசியம் தான் ஞாபகம் வரும். அதாவது தேசிய கலைக்கூடம், நேஷ்னல் ஆர்ட் கேலரி, சென்னை. இங்கே வந்து என்னென்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் மெகா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போ. இது வந்து ஜூலை 7லேருந்து ஜூலை 19 வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. அதாவது காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஐகான்ஸ், பிராஸ் லேம்ப்ஸ், தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்ஸ், பெயிண்டிங்ஸு, ஃபர்னிச்சர், கார்விங், ஸ்டோன் கல்ச்சர்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், டெரகோட்டா, கிளே ப்ராடக்ட், பிராஸ் ஆர்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், பாம் லீஃப் ப்ராடக்ட், ஜூட் ப்ராடக்ட்ஸ், குறும்பா பெயிண்டிங்ஸ், ஆர்டிஸ்டிக் ஜுவல்லரி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அருங்காட்சியகம். இங்கே வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால் கிளியராக உங்களுக்கு தெரியாது. 2 வீலர் பார்க்கிங் வசதி வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பேட்ரி வசதியும் உண்டு. பேட்ரி கார், அதாவது என்ன வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, ஹேண்டிகிராஃப்ட், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா இந்த வண்டி வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம், அதாவது தமிழ்நாடு நிறுவனம் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பூம்புகார் விற்பனை நிலையம், 2 வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது. கன்னிமாரா பொது நூலகம். இப்போ நம்ம மெகா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது என்னென்னா மாபெரும் கைவினை பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை. நம்ம வந்து என்னென்னா இங்கே பொருட்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கலாம், டெக்ஸ்டைல் இருக்குது, இந்த மாதிரி சிலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ. பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எக்மோர் மியூசியத்துக்கு தான். இது வந்து என்ன ரொம்ப ஃபேமஸும் கூட. அதாவது என்ன அரசு அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னாலே வந்து எக்மோர் தான் ஞாபகம் வரும். ஸ்பெஷலாக வந்து என்னென்னா எக்ஸிபிஷன் வந்து எப்போவுமே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போ, அதாவது என்னென்னா மாபெரும் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை. எந்த டேட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7லேருந்து 19/7 வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கு இடையில வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா வரலாம். அதே மாதிரி டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன பியூட்டிஃபுல்லாக வந்து விளக்கு பிராஸில் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கண்காட்சி மட்டும் கிடையாதுங்க, விற்பனைக்கும் உள்ளது. மாபெரும் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் பூம்புகார். பூம்புகாரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னா நம்ம கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே விளக்குகள் இருக்குது. விளக்குகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது ப்ராஸுங்கிறதுனால இந்த மாதிரி விளக்குகள் வந்து 2137 ரூபாய். அதே மாதிரி இந்த 2 குத்து விளக்கு 5402 ரூபா. இது வந்து என்னென்னா நம்ம கிஃப்ட் ஆர்டிக்கலாகவும் கொடுக்கலாம். இங்கே பெரிய விளக்கு பார்த்திங்கன்னா 8400 ரூபாய். இது வந்து நார்மலாக அந்த மலையாளத்தில் அதாவது கேரளாவில் யூஸ் பண்ணுற விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 21,234 ரூபாய். இந்த விளக்கு 21,945 ரூபாய். அடுக்கடுக்காக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 27,783 ரூபாய். சிலுவை 5 முகம் விளக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்கலாம். மதுரை மீனாட்சி, அதே மாதிரி டாஞ்சூர் பெயிண்டிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ராமர், லக்ஷ்மண், சீதா, ஆஞ்சநேயர், லக்ஷ்மி, விஷ்ணு, சரஸ்வதி,
பெருமாள், முருகர், வள்ளி தெய்வானையுடன், விநாயகர், திருப்பதி வெங்கடாஜலபதி. நிறைய வந்து உட் ப்ராடக்ட்டும் நிறையா இருக்குது. யானையில் நிறையா செஞ்சுருக்காங்க. பூம்புகார் விற்பனை நிலையம் இது ரெகுலராக இருக்கிறது வந்து 108 அண்ணா சாலை சென்னையில் எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட பூம்புகார் ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் வந்து இப்போ இங்கே ஈவெண்ட் நடத்துகிறோம் 12 நாளைக்கு 7ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறோம். இப்போ நம்மளோட கிராஃப்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்டு. இது நம்மளோட பூம்புகார் நிறுவனத்தோட அதை கவர்மெண்ட்டோட யூனிட் இருக்குது தஞ்சாவூரில். நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணுறோம். இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளோட தமிழ்நாடு கிராஃப்ட்டு இதில் உள்ள இருக்கிற மெட்டல்னா சில்வர், காப்பர், பிராஸ் 3 மெட்டலில் பண்ணது. இது வந்து கடவுள் சிலைகள் போட்டும் இருக்கும். நம்ம கார்ப்பரேட் கிஃப்ட்டுக்காகவும் நிறைய அவங்க சொல்கிறது கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். இது நம்ம பண்ணுறோம். இது பூம்புகாரோட யூனிட்லேயே பண்ணுறது. இது வந்து நாங்கள் பூம்புகார் வந்து 3 யூனிட் இருக்குது எங்களோடது. மதுரை, வாகைக்குளம், நாச்சியார் கோவில் நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் மேடம். இது வந்து பஞ்சலோக சிலைகள் கும்பகோணம் பக்கத்தில் நம்மளோட வந்து சுவாமி மலையில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். 5 மெட்டலில் செய்யறது. ஸோ என்ஆர்ஐ ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் நிறைய லைக் பண்ணுறது இது மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் சிலைகள் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இது கவர்மெண்ட்ன்றதுனால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. எங்களோட ஐஇ கோடுலேயே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே நாங்களே பார்த்துவோம். நான் ஆன்டிக் சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே மேம், இன்னொரு டவுட், இது மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இது ஆன்டிக் ஃபினிஷ்ன்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. வாட்டர் போட்டு வாஷ் பண்ணலாம். நமக்கு இந்த லுக் கிடைக்கிறதுக்கு லைட்டா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஷைனிங் இருக்கிறதுக்காக. ஓகே, இதுவே வந்து இதே சேம் மெட்டல் இது பாலிஷ்ல பண்றோம். ஃபர்ஸ்ட் பாலிஷ்ல பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த ஆன்டிக் ஃபினிஷ் நம்ம பண்றது. இது மாதிரி பாலிஷ்ல இருக்கிறது மேக்ஸிமம் நம்ம பூஜை பண்றதுக்கு கோவில்ல இருக்கிற விக்கிரகம் எல்லாமே இது மாதிரி 5 மெட்டல்ல பண்ண பஞ்சலோக சிலைகள் தான் இருக்கும். ஓகே, இது மெயின்டெனன் பண்ணுறதுக்கு வந்து பீதாம்பரி, புளி அது மாதிரி நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங். இதுவுமே நம்மளோட தஞ்சாவூர்ல பண்றாங்க. தஞ்சாவூர்ல பண்ண இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே 22 கேரட் கோல்டு ஃபாயில்ல பண்றது. ஸோ நம்ம பூஜை ரூமுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. எல்லார் வீட்லயுமே இது வாங்குவாங்க மேக்ஸிமம். ஸோ கார்பரேட் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஜென்ரலாக காட் ஃபிகர் இல்லாமல் இதை மாதிரி ஜென்ரலாக வாங்குவாங்க மேம். ஓகே, நிறைய வாங்கி கார்ப்பரேட் கிஃப்ட்டுக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம கிட்ட. மேம் இன்னொன்று, டான்ஜூர் பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா 22 கேரட் இருக்கு அப்படின்னு, அது ஏதாவது அது ஸ்பெஷாலிட்டி இருக்குங்களா டான்ஜூர் பெயிண்டிங் லைக் பண்ணி வாங்குறதுக்கு? ஆமாங்க மேம், டான்ஜூர் பெயிண்டிங்னாவே அவங்க லைக் பண்ணுறது வந்து இந்த ஷைனிங்காகவும் ஸோ தத்ரூபமாக இருக்கும். ஏன்னா அவங்க கையில் தானே பண்ணுறாங்க. இது எல்லாமே கையிலே ஹேண்ட் பண்ணிட்டு தான் இந்த கோல்டு ஃபாயில் கட் பண்ணி எல்லாமே கையில் தான் பேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அதனால நம்மளுக்கு அந்த ஃபேஸ் கிளாரிட்டி கிடைக்கும். மோல்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங் லைக் பண்ணி நிறைய பீப்புள்ஸ் வாங்குறாங்க. இன்னொரு டவுட், இது வந்து என்னன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கலெக்ஷன் வந்து தேவைப்படும். இது இல்லாம வேற சாமியோட போட்டோ கொடுத்தா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் மேம். நாங்க கஸ்டமைஸ் பண்ணி அவங்க என்ன மெஷர்மென்ட் கொடுக்குறாங்களோ மெஷர்மென்ட் எடுத்து என்ன அவங்க லைக் பண்றாங்களோ அதை நம்ம எடுத்து செஞ்சு கொடுப்போம். இப்போ அதுக்கு யாராவது ஃபோன் நம்பர் உங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க? ஆமா மேடம், நாங்க ஜெனரலா வந்து மேனேஜர் மேடம் அவங்களோட கார்டு இருக்கும், நாங்க அவங்களோடது கொடுப்போம். இல்ல நாங்க ஸ்டாஃபோட நம்பரும் கொடுத்து நாங்க கஸ்டமர் கிட்ட பேசுவோம். ஓகே, அப்படி யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த நம்பரையும் நீங்க சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்லலாம். என்னோட நம்பர் வந்து 8012973498. ஓகே, கான்டாக்ட் பண்ணலாம். நான் பூம்புகார் ஷோரூம் ரெகுலர் ஸ்டாஃப். ஆமா மேம். ஓகே, எவ்வளவு வருஷமா நீங்க வர்க் நான் வந்து 14 இயர்ஸா இருக்கேன் மேம். உங்க நேம் என்னன்னு தெரியுமா? என் நேம் அலமேலு. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே உடன் ப்ராடக்ட் மேம். இது வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. இது கலர்டு பண்ணிருக்காங்க, ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க. இத மாதிரி இது 2 in 1 பென் ஸ்டாண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளோட நேஷனல் பேர்டு அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விக்கிரகம் வச்சு யூஸ் பண்றதுக்காகவும் இல்ல விளக்கு வச்சுக்கலாம். நம்மளோட மல்டி பர்பஸ் மேம். இது எல்லாமே பஞ்சலோக சிலைகள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு இதுக்காக யூஸ் பண்றோம். நம்மளோட தலைவர்கள் போட்டோலாம் இருக்கு, ஃபைபரால பண்ணது. என்ன மெட்டீரியல்? இது வந்து பிரான்ஸ் பஞ்சலோகம். இதெல்லாம் காப்பர் ப்ராடக்ட், காப்பர் ஜக்கு, காப்பர் டம்ளர் இத மாதிரி. இது எல்லாமே சாண்டல் ப்ராடக்ட். நமக்கும் சாண்டல் யூனிட் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கு நம்மளோடது. ஓகே, கள்ளக்குறிச்சியில் அங்கே மேக் பண்ணி நம்ம ஷோரூம்ல சேல்ஸ் பண்றோம். ஓகே மேம். இது நம்ம ஸ்டோன் ஐடியில் எல்லாமே மகாபலிபுரம் நம்மளோட யூனிட் இருக்கு மகாபலிபுரத்துல. அங்கிருந்து நீங்க சொன்ன மாதிரி சிலைகள் மட்டும் இல்லாம ஸ்டோன்லயே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் கேட்கறத நம்ம செஞ்சு கொடுப்போம் மேம். இது ஃபைபர் ஷீஷோ டெம்பிள். ஓ, இது மகாபலிபுரம். மகாபலிபுரம் ஸ்மால் சைஸ். இதுவுமே கஸ்டமர் லைக் பண்ற மாதிரி அவங்க கேட்கற சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது 1600 வருது மேம். இது எல்லாமே ஃபைபர்ல பண்ணது. திருவள்ளுவர், அசோக பில்லர் எல்லாமே, வேலு நாச்சியார்
இது எல்லாமே தஞ்சாவூர் பிளேட், அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, தஞ்சாவூரில் மேக் பண்ணுறது. இது எல்லாமே நிறைய கார்ப்பரேட் கிஃப்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே இப்போ இது ரெகுலராக வந்து 7ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இங்கே எக்மோர் மியூசியமில் இங்கே நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம் மேம். நம்ம ரெகுலராக தொடர்பு கொள்றதுக்கு வந்து மவுண்ட் ரோட் பூம்புகார் ஷோரூம் வாங்க, எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்குங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பூம்புகாரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் மிஷின் டால்ஸ், அதாவது காகிதக்கூரில் பொம்மைகள் செஞ்சுருக்காங்க. இது வந்து தஞ்சாவூர் பொம்மை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாமே காகிதக்கூரில் செஞ்ச பொம்மைகள். நந்தி, காமதேனு, அலமேலு மங்கை, கிருஷ்ணர், விநாயகர், திருவள்ளுவர், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து கொலு வரதுனால வந்து கொலுக்கு வந்து நிறையா கலெக்ஷன் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் வேணால் நம்ம இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஈஸியாகவும் நம்ம பார்த்து வாங்கலாம், என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்து வாங்கலாம். விநாயகர் இதெல்லாமே என்னென்னா பஞ்சலோக சிலைகள். பஞ்சலோக சிலைகள் வந்து இங்கே பிரமாதமாக நிறையா இருக்குது. இதனுடைய விலையும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 16,63,200 இருக்குது. இங்கே வந்து 20% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ன புடவைன்னு சொல்லுங்கள் சார். ஆ, செட்டிநாடு காட்டனா? இது செட்டிநாடு காட்டன். ஓகே. இது வந்து இப்போ வந்து சின்னாலப்பட்டு அப்போ பேர், இப்போ வாழப்பட்டு சேஞ்ச் பண்ணுறது வாழப்பட்டு. ஓகே. இது என்ன ரேட் வருது? 8,650 ஆகுது. ஓகே. 20% ஆகுது. ஆ, கம்மி ரேட்டு இங்கே நிறைய இருக்குது பார்க்குறது. இங்கே ஓகே. இந்த செடி புட்டா சார் இது நேஷனலாக போடுவாங்க சார். ஓகே. நல்லா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஷாலில் வந்து இக்கட் டைப் பண்ணிருக்காங்க. காட்டன் காட்டன். ஓகே. சில்க் காட்டன் கோயம்புத்தூர் இருக்குது, சின்னாலப்பட்டி டைன் இருக்குது. ஓகே. கோயம்புத்தூர் காட்டன் சாரீஸ் 120 டோன்ஸ். ஆர்கானிக் காட்டன் இருக்குது, நேச்சுரல் வெஜிடபிள் டையிங் அது வந்து. அப்புறம் ஜெயின் கொண்டான் சில்க் காட்டன் அந்த காலத்து சிங்கிள் பார்டர் டைப் டிசைன்ஸ்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் எப்பவும் போல் ஆஃபீஸ் யூஸ், ஹோம் யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது. திருச்சி மணமேடு சரி, மணமேடு மீன்ஸ் டாக் பேடும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது. சேலமும் நல்லா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலேஷன் தான் போயிட்டு இருக்கு, அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா வியூ வந்து மாற்றி மாறி வரும். 80s வரும், 60s வரும், 120 வரும். அந்த மாதிரி மாறி மாறி வரும்போது உங்களுக்கு காட்டன் வந்து எப்படி கட்டணும், வெளியோட இங்கே கவுண்ட்ஸ் வந்து வித்தியாசம். ஓகே. வெளியில் வந்து பவர் ரூமில் பண்ணுவாங்க, நம்ம கஞ்சி போட்டணும், அயன் பண்ணணும். அது இங்கேத்துக்கு ஒரு சில விஷயத்துக்கு தேவையில்லை, அந்த மாதிரி தான் வரும். இது பாக்கெட்ஸோட வியூவர்ஸ். அதாவது என்னன்னா இங்கே வந்து நீங்கள் கம்மி ப்ராடக்ட் தான் வந்து காமிச்சிருக்கீங்க. ஆனால் காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்கள் வியூ வந்து கிடைக்காது. ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் நெஞ்சா அவங்க ஃபோட்டோஸோடு வருது. ஓ, ஓகே. யார் நெஞ்சாங்க, யார் பண்ணாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தது, எல்லா டீட்டெயில்ஸோட காட்டன் ஹேண்ட்மேடில் வரும். ஓகே. காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஜியோ டேக்லேருந்து வரும். ஜியோ டேக் மீன்ஸ் அந்த கோல்டன் டேக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த அத்தென்டிக் கார்டு சொல்லுவாங்க, கேரண்டி கார்டு அந்த மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் நம்ம வெள்ளி ஜரியோடு சேர்ந்து தான் வரும். இப்போ 10 கிராம்ஸ் இன்னைக்கு வாங்குறோன்னா 1 year 2 year கழிச்சு நீங்கள் வந்து சொசைட்டியோ வேற எங்கேயோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். பண்ண மாட்டோம், சொசைட்டியில் பண்ணுவாங்க, பண்ணி நீங்கள் அது பார்த்துக்கலாம். அதனால் காஞ்சிபுரம் சரி நல்லது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. பொருட்கள் கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம், அதாவது காதி கிராஃப்ட்னு சொல்லுவோம், இது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இங்கேயே பார்த்தீங்கன்னா கம்பு, முளைக்கட்டிய கம்பு மாவு, முளைக்கட்டிய சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ், உயர்தர கப் சாம்பிராணி, அதே மாதிரி ஊதுபத்தி, அதாவது அகர்பத்தின்னு சொல்லுவோம், இதில் கற்பூரம். இன்னொன்று சோப்லேயே பார்த்திங்கன்னா மூலிகை சோப்பு நிறையா இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் இங்கேயே வந்துருச்சு. லேவெண்டர் பாத்திங் சோப்பு, சாண்டில், வேம்பு பார் சோப், ஆவாரம்பூ சோப். சரி, என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? தேன் வச்சுருக்கீங்க, மாட்டாண்டில் வருது, வளர்ப்பு தேன். ஓகே. நல்லாயிருக்கும், நல்லா சரி சார். பழம் சாறு, பழம் சாறு பழ மரத்துலேருந்து வருது, நல்லாயிருக்கும். பழத்தில் இது வந்து என்னது ஜூஸ் மாதிரி நம்ம சாப்பிடுவோம். ஓகே. இது வந்து பனஞ்சக்கரை. ஓகே. அது டீ காஃபிலாம் கலந்து சாப்பிடலாம். வெள்ளை சக்கரைக்கு பதில் அது போடலாம். அதாவது என்ன, இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா? யார் வேணாலும் சாப்பிடலாம். இதனால் எந்த பாதிப்பு வராதுங்களா? ஓகே. ஒயிட் சக்கரை தான் இது நல்லது. ஓகே, நல்லாயிருக்கும். இது என்ன ரேட் சார் வருது? 250 ரூபா, அரை கிலோ. ஓகே. அது இல்லாமல் பனங்கருப்பட்டி. ஆமாம், பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு. ஓகே. அது இல்லாமல் நீங்கள் சாரீஸ் கொஞ்சம் வச்சுருக்கீங்க, பெட் ஸ்ப்ரெட் இருக்குது, ஷர்ட் இருக்குது. ஆமாம். ஓகே. மற்றது எல்லாமே வடகம், அந்த வத்தல் எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அதாவது என்னன்னா இந்த கைவினை பொருட்கள் கண்காட்சிக்கு வந்தோன்னா காதி கிராஃப்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கட்டாயம் வாங்கலாம். ஆமாம், வாங்கலாம். நல்லாயிருக்கும், பொருள் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார்.
ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். பஞ்சமுக விநாயகர், திருப்பதி, முருகர்னுடைய சிலை மட்டும் இதெல்லாமே கிஃப்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அதாவது இதே வந்து என்னென்னா இது காமதேனு எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்குது, அது இல்லாமல் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. முருகருடைய ஆர்ட்டு இதெல்லாமே 22 கேரட் கோல்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம அடுத்து பார்க்குறது மணல் ஓவியம், அதாவது சாண்ட் ஆர்ட். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சாய்பாபா, பாரதியார், விவேகானந்தர், அம்பேத்கர், இந்த மாதிரி நிறையா மணல் ஓவியங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இளையராஜா, லார்ட் சிவா, கோலி. மேம் இந்த ஓவியங்கள்னா இது சாண்ட் ஆர்ட் வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. உள்ளே வந்து சாண்ட் ஆர்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? மேடம் இது வந்து க்ளூ வித் சாண்ட். இது கார்ட்போர்டில் க்ளூ வித் சாண்ட் இன்ச் பை இன்ச்சாக தான் வரைகிறது இது. ஓகே. இது அப்படியே இந்த A4 சைஸ், இந்த ஃப்ரேம் வந்து A4 சைஸு. இது ஃப்ரேம் வரைகிறதுக்கு இதில் உள்ள பிக்சர் வரைகிறதுக்கு 3 days ஆகும். ஓகே. ஒரு பிக்சர் வரையவே 3 days ஆகும். அது காய வச்சு நாங்கள் ஃப்ரேம் போட மினிமம் 4 days ஆகும் இந்த A4 சைஸுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4000 இது. ஓகே. இந்த இங்கே கவர்மெண்ட் இதுன்றதுனால இது 50% ஆஃபரில் 2000 போட்டிருக்காங்க இந்த சைஸ். ஓகே. A4 சைஸில். ஓகே. ஓகேங்களா. இது எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க, ராஜு ஸ்டாண்ட். ஓகே. ராஜு சாண்ட் ஆர்ட். ஓகே. அதாவது என்னன்னா காண்டாக்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஐடி பார்த்தீங்கன்னா raju.sandart@gmail.com. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ராஜு சாண்ட் ஆர்ட். இதை பார்த்தாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பீங்க இல்லைங்களா? இது ஒரு ஆர்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது சும்மா லைட்டாக சொல்ல முடியுமா? எல்லாமே இது முக்கால்வாசி இது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காக எல்லாமே பண்ணுறது மேடம். ஓகே. ஏன்னா இப்போ வந்து சிம்பிளாக இருந்தால் வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப இது எல்லாமே பெருசு நாங்கள் பெங்களூர், கோயம்புத்தூர், அந்த மாதிரி டெல்லி அந்த மாதிரி ஈவெண்ட் தான் சர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. ஓகேங்களா. இப்போ இது கவர்மெண்ட் இதுன்றதுனால இது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காக சார் 2000 அப்படின்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே. முக்கால்வாசி இந்த மாதிரி சாமி படம் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரவிவர்மா பெயிண்டிங்ஸ், அங்கே இருக்கிறதெல்லாம் ரவிவர்மா பெயிண்டிங்ஸ். இங்க இருக்கிறதா? கீழே அந்த லேடி, அந்த 3 லேடி இருக்காங்கல்ல, அவங்களாம் ரவிவர்மா பெயிண்டிங்ஸ். அது மாதிரி இந்த மாதிரி பரதநாட்டியம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாரதியார், இவங்களது எல்லாரும் ரொம்ப மோஸ்ட்லி எது லைக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலக்டிவாக ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே. கஸ்டமைஸ் வந்து எப்படி எது கொடுத்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. ஆஞ்சநேயர், சிவன் இப்போ 2 நாளில் சோல்ட் அவுட் நிறையா இருக்கு. கலெக்ஷன்ஸ் இனிமே வரும் மேடம். இது வந்து கதகளி. ஆமாம், கதகளி. இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்குது? ஏன்னா A3 சீட்டில் பண்ணியிருக்கீங்க. இது A4 வந்து இது 3 days, அது 1 week ஆகும் மேடம். 1 week ஆகும். அதாவது ஒரு ஆர்ட்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 week, அதாவது 3 days to 1 week ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்க. சாருக்கு வந்து வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். வந்து நேற்றுக்கு ஒரு அமைச்சர் கூட வந்தார் போல. அவங்க சார் கூட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிஎம் சார் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சார் ஒரு 30 years பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது கொஞ்சம் வெளியில் ஒர்க்குன்றதுனால நாங்கள் வந்திருக்கோம். ஓகே. நன்றி. தேங்க்யூ. நம்ம வந்து கைவினை பொருட்கள் கண்காட்சி வந்து பார்த்தோம், ரசித்தோம். சிலைகள் பார்த்திங்கனாலும் நல்லாயிருக்கு. பூம்புகாரில் பார்த்திங்கன்னா விளக்குகளில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அது வந்து என்ன கிஃப்டாக கொடுக்கலாம், வீட்லேயும் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசிநோயை போக்க வேண்டும். அதுதான் பொருளை உடையவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேமித்து வைக்கும் இடமாகும். பெபிள்ஸ் தமிழ்.